இப்போ பிராந்தியை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த உணர்வுகள் இங்கேருந்து தோன்றுவதனால இது நானே தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எத்தனையோ பொருள் நம்ம உடம்புல தோன்றுது. மலம் கழிக்கும்போது நம்ம உடம்புலேருந்து தான் வெளியே போகுது. அது நானுன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் இட்லி வெளியே இருக்கும்போது நானுன்னு சொல்கிறது இல்லை. அது நமக்குள்ளே கலந்த பிறகு நானுன்னு சொல்கிறோம். இப்போ வெளியே போனது மலம்னா உள்ளே போனது என்ன? மலம் தானே. மலத்தில் பாதி இங்கே இருக்குது, மலத்தில் பாதி வெளியே இருக்குது. இந்த உடம்பே மலம்தான். யாராவது மலத்தை நானுன்னு சொல்லுவாங்களா? அப்போ மலத்தை நாமுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இப்படி அணுச்சிந்தனம் பண்ணணும். எப்பயோ ஒரு சமயம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை மனம் யாத்தி எங்கெங்கெல்லாம் மனம் பார்க்கிறதோ கேட்கிறதோ உடனடியாக நமக்கு வந்து இந்த சமாஹித புத்திக்கு வந்துடணும். அந்த சிந்தனையை அணுச்சிந்தனையை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் நிஷ்டை. அந்த நிஷ்டைக்கு உபகாரமாக இருக்கிற தொழிலை நம்ம எடுத்துக்கணும். அபகாரமாக இருக்க தொழிலை போயிட்டோம்னா நிஷ்டைக்கே வாய்ப்பு கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிஷ்டைக்கு அதிக நேரத்தை உபகாரமான தொழிலாக மாற்றிக்கிட்டு உபத்திரவம் தரக்கூடிய அபகாரமான தொழிலை நம்ம கைவிட்டுக்கிட்டே இருந்தால் நிஷ்டை வரும். அப்புறம் விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் விவகாரத்தில் போகலாம். முழு மூச்சோடு பண்ணலாம். அந்த நிஷ்டை காலம் வரைக்கும் சாதனா ரூபமாக கொஞ்ச நேரம். அதுக்காக தான் இந்த 2 நாள் கேம்ப் எல்லாம். இங்கெல்லாம் புதுசாக ஒன்று நமக்கு கொடுக்குறதில்ல. இப்போ அணுச்சிந்தனை எப்பொழுதுமே இதைத்தான் இருக்குது. நமக்கு பிரிக்கை பற்றியோ வாட்டர் பற்றியோ கரண்ட் சப்ளை பற்றியோ செல்ஃபோன் வந்தால் தான் தெரியும். அது கூட ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேம்ப்பு குருநாதரோடு இருக்கிறீங்களோ, இந்த சாநியத்தில் இருக்கிறோமோ, அது ஒரு நிஷ்டை ஆகிடுது. வேறு உங்களுக்கெல்லாம் நிஷ்டை கொடுக்கறது என்ன இருக்குது? நான் வந்து முழு நேர நிஷ்டை காரணம் நான் எப்போ மண்டபத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இல்லையே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு நமக்கு இந்த மண்டபத்தில் இவ்வளோ பேர் தான் உட்கார முடியும். இதுக்கு மேலே உபதேசமும் சரிப்படாது. நிறைய கூட்டம் இந்த உபதேசத்துக்கு சரிப்படாது. 5 பேர் 10 பேர்னா பாடம் ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி வச்சுக்கலாம், திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை முறையில் பார்க்கும்பொழுது சிங்கப்பூர்லேருந்து வரணும், திருவண்ணாமலையிலேருந்து வரணும், கடலூர்லேருந்து வரணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இங்கே வந்துடுங்க ஆத்ம வித்யாலயம். அது நிஷ்டைக்கு உதவும். இல்லைன்னா உலகம் உங்களை வந்து சுக்குநூறாக பிரித்து போட்டுரும். நம்ம பிரம்மம் தானாங்கிற சந்தேகம் உங்களுக்கே வந்துடும். இப்படி அழறமே, இப்படி பயப்படுறோமே, இப்படி கேவலப்படுறோமே, இவ்வளோ அவஸ்தைப்படுறோமே அப்படின்னு நினைக்கும்பொழுது இது ஒரு பிரம்மத்துக்கு லட்சணமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த பழப்புக்கு நம்ம பழைய பழப்புக்கே போயிடலாம். 2 கெட்டானா பிரம்மம்னு சொல்லிக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறேன். ஊமை பொண்ணு ஒரு கனவு கண்டால் அதை வெளியே சொல்லவும் மயங்குகிறாள். ஒரு பாட்டு. ஊமை பெண் கனவு கண்டா எங்கே சொல்லுவா? அது மாதிரி ஊமையின் கனவாக போச்சு இந்த பிரம்மம். அதை வெளியே சொல்ல நமக்கு தைரியமும் இல்லை, மற்றவங்க நம்மளை ஒத்துக்கிறது இல்லை. இது நீடிக்கக்கூடாது. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் தான் வைக்கணும். இன்றைக்கி தான் அது தீட்சை. இந்த வாக்கிய விருத்தி முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாருமே விடுதலை பெற்றவர்களாக, பிரம்மமாக, நடமாடும் பிரம்மமாக. பிரம்மம் இயங்கும்போது ஜகத், இயங்காத போது அது பிரம்மம். இயங்காத போதும் பிரம்மம், இயங்கும் போதும் பிரம்மம். அது பேர் சர்க்கம்னு. சர்க்க நிலைக்கு வந்தாலும் பிரம்மம் பிரம்மன் தான். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது வெண்மை மாறாது. அது சங்கா இருக்கலாம், சுண்ணாம்பா இருக்கலாம், ஆனால் வெண்மை அதுக்கு போவதில்லை. கடவுளும் அதே மாதிரி நிர்குண வஸ்து தான். இந்த படைக்கிறதுனாலையோ இந்த சிருஷ்டி செய்வதனாலேயோ அவர் எந்த விதத்துலேயும் அவர் பாவமும் புண்ணியம் சம்பாதிக்கிறதில்லை. எந்த விதத்திலே கவலையும் சோகமும் அடையிறதில்லை.
இதில் பெரிய சந்தோஷமும் அல்லது துக்கமும் அடைவதில்லை. சுக துக்கதா இந்த ரெண்டுமே அவருக்கு இல்லை. அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அதே போல் அவர் இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை சிருஷ்டி சிதி லயம் பண்ணி கூட கொஞ்சம் கூட பட்டும் படாமல் ஆனந்தமாக இருக்கும்போது ஒரு உடம்புல ஒரு குடும்பத்தை ஒன்று நிர்ணயிக்கிறதுக்கு இந்த பிரம்மத்துக்கு முடியாதா? அந்த பிரம்மம் தானே இந்த பிரம்மம். அந்த தெம்போட அந்த ஆனந்தத்தோட நம்ம சர்க்கத்தில் இருப்போம். இங்கேயே ஸ்திதி லயம் பண்ணுவோம். இது பிரம்மம் அனாதி காலத்துலேயும் பண்ணுறதுனால அவருக்கு அது தொழிலாகி போச்சு. நமக்கு புது தொழிலாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜீவன்கிற தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பிரம்ம தொழில் நமக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சு இப்போ அமெச்சூரிஷாக இருக்கிறோம். பிகம் மெச்சூர். இப்போ அமெச்சூரிஷ் அத்வைத வேதாந்தம் கற்றுக்கிற வரைக்கும் தான். நீங்கள் மெச்சூர் ஆகணும்னா கீப் ஆன் ப்ராக்டிஸிங். அபியஸ்த நான் பிரம்மம்னு அறிஞ்சிட்டேன். இந்த உலகம் பொய் பித்தலாட்டை ஏமாற்றம் இந்த மாதிரி இருக்குது. இதில் எப்படி என்னால் வாழ முடியுமா? பிரம்மா அப்படி தான் பயப்படுதா? கடவுள் தானே எல்லாத்தையும் படைச்சாரு, உங்களையும் படைச்சாரு. அவர் எதாவது பயந்துட்டு இருக்கிறாரா? நான் பயப்படுறேன். அப்பனா நீங்கள் பிரம்மம் இல்லை. நாம் பிரம்மத்தை அகன்றிருக்கிற இந்த ஆகாயத்தை ஒரு பிளாக் ஹோலில் சுருக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன எண்ணம் உங்களை ஒரு உடம்புக்குள்ளே சிக்கிடுச்சு பாரு. அந்த எண்ணம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் அகண்டாகார விருத்தில ஆனந்தமாக இருக்கிறீங்க. ஒரு எண்ணம் தோன்றிய உடனே எங்கும் இருக்கின்ற நீங்கள் ஒரு சரீரத்தில் ஜிபிஎஸ் லொக்கேஷனில் வந்துட்டீங்கல்ல, ஒரு ரெட் டாட் அங்கே பிடிச்சிது. நிர்மல் அப்படின்னு பேர் வேறு வருது. ஜிபிஎஸ்சில் பார்த்தவன் யூ ஆர் ஹியர். நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். அப்போ நம்ம லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம். நம்ம பிரம்மத்துக்கு எங்கெங்க லொக்கேஷன் இருக்குது? ஆமாம். ஆனாலும் நம்ம எப்போவும் லொக்கேஷன் செலக்ட் பண்ணால் ஐ எம் லொக்கேட்டட் ஹியர், ஐ எம் லோக்கல். இந்த லோக்கலைசேஷன், அப்ரிவியேஷன், அந்த பந்தம் உடம்போட கட்டுறது எதுன்னா இந்த சின்ன எண்ணங்கள் தானே. இந்த வியாவிருத்தி ரூபமாக இருக்கக்கூடிய பனானா, மேங்கோ, பல்மேரா இதெல்லாம் வியாவிருத்தி. அதே மாதிரி வியாவிருத்தி தானே இந்த பயமும் கோபமும். அது எப்படி அந்த எண்ணங்களெல்லாம் என்னை பனானாவாக்காத போது, மேங்கோவாக்காத போது இது மட்டும் என்னை பாடியில் கட்டுப்படுத்துதே. அப்போ பாடியில் கட்டுப்படுத்த எதுன்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தா உணர்வுகள் தானே. சந்நியாசங்கிறது என்ன? டிராப்பிங் அவுட் த ஃபீலிங்ஸ் தானே. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை விடுறது தானே. நான் எண்ணங்களெல்லாம் விடுன்னு நான் சொன்னேன், தொழிலை விடுன்னு நான் சொல்கிறேன், உலகத்தை குழந்தை குட்டிகளை விடுன்னு நான் சொல்கிறேன், தொழிலை விடுன்னு நான் சொல்கிறேன். உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அபலை, கவலை அல்லது துயர் தருகின்ற எண்ணங்களை தானே விட சொல்கிறேன். அது பிடிச்சி வச்சுக்கிறதுனால என்ன லாபம்னு கேளு. கவலைப்படுறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ என்ன லாபம்? நடக்கிறது நடக்கத்தானே போகுது. பயந்துக்கிட்டே இருந்ததுனால ஆக்சிடென்ட் நடக்காமல் போயிடுச்சா? பயப்படுற நேரத்துக்கு கவனமாக ஓட்டி இருந்துக்கலாம். நம்ம இவர் இருக்கிறார்ல, செட்டிப்பாளையத்தில் ஒரு சாமி இருந்தார். அவர் பேர் என்னங்க? சச்சிதானந்த சுவாமி. அவர் சின்ன பையனாக இருந்தார். அப்போ அவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கின, அவங்க பெரிய பணக்காரங்க, ஒரு மிராசுதார். இப்போ அந்த இடம் அந்த மாதிரி தான் அந்த பங்களா இருக்குது. பார்த்தேன் 100 வருஷமாவது பழசு இருக்கும். இது மாதிரி ஒரு அழகான சீனாவில் வாங்கின ஒரிஜினல் பார்சிலியன் ஒரு கூஜா. விளையாட்டில் வேலைக்காரனை ஒரு சேர்ந்து உடைச்சிட்டாங்க. உடைச்சோன்னா தூளாகி போச்சு. ஈவினிங் பார்த்தா யார் உடைச்சதுன்றது நாங்கள் தான் உடைச்சோம். அப்படியாது என்ன ஒரு கவலை கூட கிடையாதா? பயம், அழுக, ஒரு துயரம் கிடையாதான்னு அவர் என்ன சொல்கிறீங்க? சரிப்பா, அரை மணி நேரம் துயரப்படுறேன், அது ஒட்டிக்குமான்னு பாருங்கள். அது ஒட்டி பழையபடி வந்ததுன்னா நான் வேணா ஒரு நாள் ஒரு வாரம் துயரப்படுறேன். அவர் சொன்னது எனக்கு இன்னும் கூட அப்படியே மனசில் பதியாமல் அது அச்சாணி மாதிரி பதியுது. நாம் துயரப்படுவதனால இந்த உலகம் மாறுதா?
நம்முடைய நிலைமை தான் மாறிடுதா? உடைந்த பொருள் திரும்பி வருதா? போன காலம் திரும்பி வருதா? எதிர்காலம் நம்ம நினைச்சா மாதிரி மாறிட போதா? எதுக்கு வெட்டியா அந்த துயரம்? அதெல்லாம் ஒரு பிராந்தி. இந்த மனம் உங்களை வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்கட் கொடுத்து ஏமாற்றி வச்சுட்டு பாருங்க. துயரப்பட்டு கடைசியில் என்ன பண்ணோம்? ஆறுதல் தானே வரீங்க. ஆறுதல் உங்ககிட்ட எப்பவும் இருந்ததுன்னா துயரமே வேண்டியது இல்லையே. ஆறு மனமே ஆறு. இது ஆண்டவன் கட்டளை. ஆறுதல் தான். சரி, நம்ம இறைவணக்கம். அச்சிந்திய சக்தி விஸ்வேஸ்வரம். நம்ம இறைவணக்கத்தை சீக்கிரம் முடிச்சுக்குவோம். விஸ்வ ஈஸ்வரம் அப்படின்னு படிக்கணும். விஸ்வம் என்று சொன்னால் விவித பிரத்யய கோச்சரம் அப்படின்னு அர்த்தம். விதவிதமாக புலப்படுவது. விவிதனா விதவிதமான, பிரத்யயன புலன்களுக்கு, புலன்கள்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம், உணர்ச்சிகளுக்கு. கோச்சரம்னா பிடிபடுவது. நம்ம கூட தமிழில் எது கோச்சரம் செய்கிறீங்க அப்படின்னு, இந்த கோச்சரங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது. எது கோச்சரம் அப்படின்னு நிறைய பேர் சென்னையில் அப்படி பேசுவாங்க. கோச்சரம்னா எதுக்காக, எதை பிடிப்பதற்கு அர்த்தம். இப்போ பிரத்யேக கோச்சரம்னா உணர்ச்சிகளுக்கு பிடிபடுது. இந்த உலகம் உணர்ச்சிகளுக்கு பிடிபடுதா இல்லையா? எந்தெந்த உணர்ச்சிகளுக்கு? காட்சி, சப்தம், வாசனை, ருசி, ஸ்பரிசம். இந்த உணர்ச்சிகளுக்கு பிடிபடுவது தானே விஸ்வங்கிறோம். அதனால் விஸ்வங்கிற பேருக்கு விதவிதமான உணர்ச்சிகளுக்கு விதவிதமாக புலப்படுகின்ற ஒன்றுன்றத விஸ்வம் அப்படின்னு பேர். அதுக்கு ஈஸ்வரன் அவர், கட்டி ஆள்பவர். நாம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க. விஸ்வத்துக்குள்ள விதவிதமான உணர்ச்சிகளில் நம்ம மாட்டி தவிக்கிறோம். இது புளிப்பு கூடமாக இருக்குது, இது கூட உன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியாதா அப்படின்னு. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிப்பு? நான் மன்னிச்சுட்டாக்கா இந்த புளிப்பு போயிடுமா அப்படின்னு இந்த உணர்ச்சிக்கு அடிமையான இந்த வீட்டுக்காரங்க பொண்டாட்டி போட்டு அப்படி இவன் நாக்காலே சாவ போகிறான்னு நினச்சிக்குவான். சாபம் கொடுத்துருப்பான். இந்த நாக்குக்கு செத்தவன் எங்கேயும் பிழைக்க முடியாது. கண்ணுக்கு செத்தவன் அந்த யூடியூப் விட்டு அவன் வெளியே வர மாட்டான். அவன் வாழ்க்கை அதோடு போச்சு. ஆனால் ஈஸ்வரன், விஸ்வ ஈஸ்வரன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினவன். அவன் கட்டில் இருக்குது. இது பேர் தமம்னு பேர். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தமம். மனசை கட்டுப்படுத்திடலாம். விஸ்வேஸ்வரன்றவன் எல்லாவற்றையும் கட்டுப்பால் வைத்திருக்கவன். ஈஸ்வரன்னா தன் கட்டில் வைத்திருப்பவன், மாசற்ற ஆட்சியின் பேர். விதித விஸ்வம். விதிதம்னா அறிதல், விஸ்வம்னா எல்லாவற்றையும். இந்த இடத்துல வேற அர்த்தம். விஸ்வம்னா எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் அறிபவர். நம்ம கொஞ்சம் மட்டும்தான் அறிவோம். முன்னாடிக்கிறது அறிவோம், பின்னாடிக்கிறது தெரியாது. யாராவது சொல்லணும், சார் பின்னாடி மாடு முட்டை வருது சார், தேங்க்யூங்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அறிவார். முன் பின் மேல் கீழ், நடந்தது, நடக்க இருப்பது, நடக்க போகுது, எல்லாவற்றையும் அறிபவருக்கு விதித விஸ்வம். கடவுளுக்கு என்னென்ன டெஃபினேஷன்? அனந்த மூர்த்தி. மூர்த்தினா உருவம். இங்கே ஒரு மூர்த்தி தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அவர் 4 அடி இருக்கிறார். இவர் அந்த மூர்த்தி 4 அடி தான் இருக்கிறார். அனந்த மூர்த்தினா அளவு இல்லை. எவ்வளோ காலம் இருப்பார்? காலத்தால் அளக்க முடியாது. எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு? இடத்தால் அளக்க முடியாது. எவ்வளோ கனம் பொருளால் இருக்கிறார்? எல்லா பொருளும் அவர் தான். அவர் அனந்தம். அவர் அளக்கவே முடியாது, அளவற்றவர். அது வந்து அனந்த மூர்த்தி. அவருடைய உருவத்தை நாம் மூர்த்தின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் தான் அமூர்த்தி தானே. தட்சிண அமூர்த்தி தானே அவர். தட்சிணாமூர்த்திய தக்ஷண மூர்த்தி, அமூர்த்தி, உருவமற்றவர். தக்ஷனா கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங், எதையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமை. அதுக்கு போய் தக்ஷன்னு. மரத்தை குடிச்சா என்ன வேணா செய்கிறான் பார்த்தீங்களா? அதனால் பேர் தட்சன்னு பேர். தச்சன். கல்லை கொடுத்தா சிலை செய்திருவான், அவன் கல் தச்சன். பொண்ணு கொடுத்தாக்கா விதவிதம் ஆபரணம் பண்ண, அவன் பொன் தச்சன். தச்சன்னா செய்யக்கூடியவன். இவன் விஸ்வத்தையே செய்யக்கூடியவனால தக்ஷக.
தட்சிணாமூர்த்தி. அனந்தமூர்த்தி நிர்முக்த பந்தனம். அவரால் கட்டுப்படுத்ததே கிடையாது, அவருக்கு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு பொண்ணு பாடுறா, காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன, கடலுக்கு மூடி போட முடியுமா? காற்றுக்கு வேலி கட்ட முடியுமா? அது வேலி உள்ளியாம போயிடும். கங்கை வெள்ளம் பொங்கும் பொழுது அது கரை ஏது, அது கரை பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர் எந்த ஒரு அடைக்கலமோ எந்த ஒரு லிமிட்டேஷனோ இல்லாதவர். இந்த லிமிட்டேஷன் பேர் தான் பந்தனம். பந்தனம்னா லிமிட்டேஷன். நீங்கள் அப்படியே நடமாடுங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கணும்? ஐ ஆம் லிமிட்லெஸ்ன்னு நினைக்கணும். லிமிட்லெஸ்ன்னு நடங்க. நான் நிர்பந்தம். நிர்பந்தம்னா என்ன? லிமிட்லெஸ். பந்தம்னா லிமிட்டட். லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி. அப்போ நீங்கள் லிமிட்லெஸ்ஸாக உங்கள் வீட்டில் இருங்க, கடையில் இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள், குழந்தை குட்டிகளோடு விளையாடுங்க. ஆனால் எப்போ நீங்கள் லிமிட் ஆகுறீங்கன்னு கவனிங்க. ஒரு சொல் உங்களை லிமிட் பண்ணிடும், ஒரு உணர்வு உங்களை லிமிட் பண்ணிடும். அப்போ எந்த உணர்வு உங்களை லிமிட் பண்ணுச்சு? ஒரு பெரிய பண்டிதர், அவர் இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு சயின்டிஸ்ட், அவருக்கு லிமிட்லெஸ். ஆனால் எல்லாரும் பாட்டு கச்சேரி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஓ, கீரவாணியில் என்ன அழகு, இன்னொருத்தர் ஒன்ஸ் மோர், இன்னொரு கீரவாணி பாடுங்க, பேகாக் பாடுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ரொம்ப சிறுமையாக இருக்கிறார். இவர் ஒன்றுமே தெரியாது. இவர் வாழ்நாள் முழுக்க சயின்ஸ் படித்தவர், மியூசிக்கே கேட்டதில்லை. இந்த பொடி பசங்கள்லாம் பேகாக்குங்கிறாங்க, கீரவாணிங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ லிமிட் ஆகிட்டார்ல. உங்களை எது லிமிட் பண்ணுதுன்னு பாருங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் லிமிட்லெஸ் இல்லைன்னு. சேலஞ்ச் யுவர் செல்ஃப். ட்ரை டு லிவ் லிமிட்லெஸ். வெரிஃபை வேர் யூ ஆர் லிமிட்டட். எந்த சொல் உங்களை லிமிட் பண்ணுது, எந்த உணர்வு லிமிட் பண்ணுது, யார் உங்களை சிறுகடிக்கிறாங்க, எங்கே நீங்கள் சிறுமைப்பட்டீர்கள். ஸ்டேஷனில் போனோம்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வில் பி ரெடியூஸ்டு. கீரைக்கட்டு மாதிரி பார்ப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க, மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி தான் நடக்குது. நாம் லிமிட்டட். நம்ம அங்கே போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோம்னா, சார் அவரை கேளுங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. யூ ஃபீல் ரிஜெக்டட், யூ வில் பி லிமிட்டட், யூ வில் பி ரெடியூஸ்டு. அப்போ அது பேர் பந்தம். இந்த வாழ்க்கை பந்தம் பந்தம் பந்தங்கிறாங்களே, என்ன அர்த்தம்? யூ ஆர் ரெடியூஸ்டு டு எ ஹஸ்பண்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் லேடி. பிகாஸ் ஆஃப் எ மேன் யூ ஆர் ரெடியூஸ்டு டு எ ஒய்ஃப். ஒரு லிமிட்லெஸ் பர்சனை லிமிட்டட் டு எ பர்டிகுலர் பர்சன். இவனை தவிர வேறு யாருக்கிட்ட பேசக்கூடாது, இவனை தவிர வேறு யாருக்கிட்ட அன்பே வாங்கக்கூடாது. எங்கள் அப்பங்கிட்ட கூட அன்பு வரக்கூடாது. வந்துட்டானா அவங்க அப்பன், எல்லாம் மறந்துடுவீங்களே அப்பா வந்த உடனே அப்படின்னா. யூ ஆர் லிமிட்டட், யூ ஆர் க்ரஷ்டு, யூ ஆர் ரெடியூஸ்டு, யூ ஆர் பாட்டில்டு, யூ ஆர் த்ராட்டில்டு. என்ன இது தாங்க பந்தம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுது? இவங்களெல்லாம் வழிச்சிடலாங்கிறீங்களா? பி லிமிட்லெஸ். டோன்ட் அலோ எனி திங் டு லிமிட் யூ. எந்த சொல்லும் எந்த பொருளும் எந்த உணர்வும் உன்னை சிறுமைப்படுத்தாதபடி பெருமையாக பிரம்மமாக வாழ். அதுதான் நிர்முக்த பந்தனம். கடவுள் அப்படி இருக்கிறார். அவரை யாராவது லிமிட் பண்ண முடியுமா? ஹிரண்யகசிப்பு போய் லிமிட் பண்ண முடியுமா? ராவணன் நிறுத்த முடியுமா? யாராவது பண்ண முடியுதா? ஆனால் பிரகலாதன் நிறுத்திட்டானே. அன்பு கட்டுப்படுறான். அவர் அன்பே சொரூபமாக இருக்கிறதுனால ஒரு குட்டி பையன் அந்த அந்த நரசிம்ம மூர்த்தியை அகிலாண்டமும் அப்படியே நடுங்குது. யாரும் கிட்ட போக பயப்படுறாங்க. ருத்ரனும் பயப்படுறாரு, பிரம்மா பயப்படுறாரு.
நாரதர் கெஞ்சுறாரு, யாராவது ஏதாவது செய்யுங்க, இப்படி இருக்கிறாரே நரசிம்மூர்த்தி. பிரகலாதன் பாடுறான், பொட்டி பாம்பாயிட்டார். லிமிட்டேஷன். அப்போ நரசிம்மனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது. எங்கே அன்பு இருக்குதோ தட் வில் லிமிட் அஸ். லிமிட் டு பிரம்மம், தட் வில் லிமிட் யூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள உங்களை அழுத்துறதுக்கு ஒரே ஒரு உணர்வு அன்பு மட்டும்தான். ஏன்னா அன்பு தான் நம்மளுடைய சொரூபமே. நம்மளோட சொரூபத்துக்கு திரும்ப அனுப்புறது அன்பு தான். அன்பு மற்றவங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அன்புடையவராக ஆகுங்க. அந்த அன்புடைமை உங்களை எப்பொழுதுமே லிமிட்லெஸ்ஸாக வச்சுருக்கும். அன்பில்லாமை உங்களை அந்த இடத்துல லிமிட் பண்ணிடும். நீ எங்கே போய் உங்களை அன்பு காட்ட முடியலையோ, யூ ஆர் ரெடியூஸ் டு எ பர்சன். எங்கே சென்றாலும் உங்களுக்கு அன்பு விசாலமாக இருக்குதுன்னு வைங்க, யார் உங்களை லிமிட் பண்ண முடியும்? அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். ஹூ கேன் லிமிட் இஸ்? லிமிட்லெஸ் ஒன்றுன்னு சொன்னால் ஆனந்தமும் அன்பும் தான். நிர்முக்த பந்தனம். அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் அபார சுகாம்புராசி. ராசின்னா கூட்டம்னு அர்த்தம். நட்சத்திர கூட்டத்துக்கு ராசின்னு பேர். மேஷ ராசி, ரிஷப ராசி. ராசின்னா கூட்டம். நம்ம ராசின்னா வேற ஏதோ பேர். ராசின்னா கூட்டம். அபாரன்னா விளிம்பில்லாத. பாறைன்னா விளிம்பு, நம்ம பாறை இல்லை, இது பாறை. அபார மகிமா அப்படின்னு இவனுக்கு பேர் இல்லை, ஆஞ்சநேயருக்கு. அபார மகிமாகோ ஆஞ்சநேயருக்கு. அவனுக்கு மகிமைக்கு எல்லையே இல்லையா, விளிம்பு இல்லையா. கடலுக்கு ஒரு விளிம்பு இருக்குது, ஆற்றுக்கு விளிம்பு இருக்குது, எதாருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஆனால் எட்ஜே இல்லாதவன், விளிம்பற்றவன், அவன் பேர் அபார. எதுக்கு விளிம்பு இல்லையா? சுகத்துக்கு. ஆனந்தம் என்ற ஒரு உணர்வுக்கு விளிம்பே இல்லையா. என்கிட்ட ஆனந்தம் இருக்குதுங்க, ஆனால் ஒருத்தர் நடுவில் வந்தோன்னா அங்கே நின்று போயிடுச்சு ஆனந்தம். அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பயம், அவர்கிட்ட ஒரு அருவருப்பு. அப்போ உங்கள் ஆனந்தம் ஒரு சின்ன ஆளால் அப்படியே உள்ளே போய் பொதிஞ்சிச்சு பாருங்கள். விரிந்து கொண்டிருந்த ஆனந்தமும் அன்பும் ஒரு சின்ன கடுகு, ஒரு துளி ஆள் எந்த வண்ண அப்படி இவர் ரெடியூஸ்டு. இவருக்கு விளிம்பே இல்லையா. யார் உள்ளே வந்தாலும் உள்ளே தான் வந்தாகணும். ஒரு ஆனந்த சமுத்திரத்துக்குள்ளே எல்லாம் குளிச்சு ஆகணும். அப்படிப்பட்டவர் கடவுள். அப்பார சுகாம்புராசிம். அம்புன்னா தண்ணி, சுகம் என்ற கடல், கரையில்லாத கடலா. ஸ்ரீவல்லபம், ஸ்ரீயால் விரும்பப்படுபவர், என் நாதா என்று சொல்பவர். ஸ்ரீ, ஸ்ரீங்கிறது என்னன்னா இந்த ஜகத்து தான் ஸ்ரீ. இந்த ஜகத்து முழுக்கும் ஸ்ரீ. ஸ்ரீன்னா பொருள்னு அர்த்தம், மெட்டீரியல்னு அர்த்தம். மெட்டீரியல், இங்கே இருக்கிற மெட்டீரியல், கடலுக்குள்ளே எத்தனை மெட்டீரியல் இருக்குது இன்னும் ஓஷனோகிராஃபர் போய் பார்க்கல. அங்கே நிறைய பாஸ்பரஸ் இருக்குறாங்க, சில நைட்ரேட்ஸு நக்கட்ஸ் இருக்குதுங்கிறாங்க, நல்ல உரங்கள்லாம். அங்கே நிறைய அனாதி காலத்திலேருந்து வாழ்ந்த பாசிகளெல்லாம் உண்டாக்கியிருக்குதான். பூமியை உடைச்சி பார்த்தோம்னா டைட்டேனியம் கிடைக்குதுங்கிறாங்க, கோல்டு கிடைக்குதுங்கிறாங்க. இன்னும் ரொம்ப சீனாவிலேருந்து ஏதோ கடன் வாங்கணுமே, எதுங்க அது கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பேட்ரி லித்தியம், லித்தியம் அவங்ககிட்ட பியூரிஃபை பண்ணுற டெக்னாலஜி இருக்குது. லித்தியம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. லித்தியம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு அவைலபிள் மெட்டீரியல். கெமிஸ்ட்ரி படிச்சவங்க தெரியும். ஹைட்ரஜனுக்கு அடுத்தது லித்தியம். ஹைட்ரஜன், ஹீலியம், அடுத்ததுங்க மூணாவது எலிமெண்ட் லித்தியம். ஸோ லித்தியம் லிமிட்லெஸ், ஆனால் வி ஆர் லிமிட்டட். அந்த எல்லா ஸ்ட்ரீயும் நம்ம ஒவ்வொரு நாடும் சில லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. பெட்ரோலில் நமக்கு வி ஆர் லிமிட்டட். எல்லாத்துக்கும் எல்லா நவரத்தனங்களும் பொருள்களும் இருக்குது இல்லையா. இது யாருக்கு சொந்தம்? சூரியன்லேருந்து வந்ததுனால சூரியனுக்கு தான் சொந்தம். எல்லா மெட்டீரியலுமே பேக்ட் அண்ட் குக்டு இன்சைட் தி சன். இப்போ சோலார் சிஸ்டம் இருக்குது இல்லையா, நம்ம சூரியனை எடுத்து பாருங்கள், அவருடைய வயிறை நீங்கள் பார்த்ததில்லை.
வயிறு பெருசு. அது இம்மென்ஸ் ப்ரெஷர், இம்மென்ஸ் ஹீட். அந்த ஹீட்டும் ப்ரெஷரும் எங்கேருந்து வருதுன்னா ஃபிஷன் எனர்ஜி. ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுது. அதனுடைய மேஸே அதனுடைய இழுத்துக்குது. அதனுடைய எனார்மிட்டி ஆஃப் த மேஸ் அதுக்கு ஒரு கிராவிடேஷன் கொடுக்குது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் எவ்வளோ க்ரஷில் இருக்குன்னு வைங்க. கார்பனை நல்லா க்ரஷ் பண்ணோம்னா வைரம் ஆகிடும். அதனால் இந்த கரியை ஹை ப்ரெஷரில் போடுறாங்க. கரியை பியூர் கிராஃபைட்டை இரும்பு ஒரு கோலம் எடுத்துக்கிட்டு அது நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே அதை வச்சு அது கூல் பண்ணி ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது அது கான்ட்ராக்ட் ஆகும் இல்லையா, அயன் பால். அந்த கான்ட்ராக்ட் போய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பனு இட் வில் பி க்ரஷ்டு. அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் உண்டாக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் செய்து கற்றுக்கிட்டீங்களா இப்போ? ஆனால் கொடி கொடியாக தான் கிடைக்கும், ஒரு முழுசாக கிடைக்காது, பொடி பொடியாக கிடைக்கும். சரி, கார்பரண்டமாக யூஸ் பண்ணி சாணம் பிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் நம்ம பண்ண முடியுது இந்த அழுத்தத்துக்கு. அப்போது இந்த சூரியன்கிட்ட அது வயிற்றில் பூமியில் இருக்கக்கூட அத்தனை பொருள் அங்கே தான் உண்டாச்சு. நீங்கள் பார்க்குற 118 எலிமெண்ட்ஸும் சூரியன் தான் குக் பண்ணுறார், சூரியன் தான் சமைக்கிறார். தன்னுடைய ப்ரெஷருக்குள்ளே ஆட்டம்ஸை நசுக்கி 2 ஆட்டமும் ஒரு 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 8 ஆக்கி 16 ஆக்கி 108 வரைக்கும் வரார். 108க்கு வந்த பிறகு அது நசுக்க முடியாமல் உடைஞ்சிடுது. அது ஹீட் ஜெனரேட் பண்ணுது. இப்போ பாருங்கள், சூரியன் வயிற்றில் என்னென்ன இருக்கும். நீங்கள் போட்டிருக்கிற மோதிரெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. உங்கள் தாலி சடலில் இருக்க தங்கமெல்லாம் சூரியன் தான். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா 27 எலிமெண்ட்ஸும் உங்கள் உடம்புல இருக்குது, அத்தனையும் சூரியன் தான். எல்லாமே அவன் தான் குக் பண்ணுறான். ஏதோ ஒரு காலத்தில் இந்த சூரியன் வெடித்து சிதறி அணுக்களை உண்டு பண்ணி வெளியே திறத்துச்சு. அதுதான் பூமியாக இருக்குது. மிச்சம் மீதி சூரியன் ஆயிடுச்சு. இப்படி தான் திரும்ப திரும்ப வருது. நாமெல்லாம் யாருடைய புத்திரர்கள்? சூரியன், நம்முடைய தந்தை. அவர் கண்ணுக்கு தெரியாத தெய்வம். நமக்கு பிராணனை கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது, உலகத்தையே காப்பாது. கண் கண்ட தெய்வம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை ஒரு முறையாவது காலையில் பாருங்கள். மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது. அவரை காலையில் பார்க்கலாம், மாலையில் பார்க்கலாம். பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, பகவானே இங்கே இருக்கிற எத்தனை எலிமெண்ட் நீலே சமைச்சு கொடுத்த. அது பேர் ஸ்ரீ. எல்லா பொருளையும் ஒரே பேர் கொடுத்தோம்னா ஸ்ரீன்னு பேர். இந்த ஸ்ரீ யாரை நேசிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஸ்ரீ எல்லாம் சூரியன் தான் நேசிக்கும். அப்பா பெத்த மகள் நாங்கள்லாம். இப்போ இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த ஜகத்து அந்த பிரம்மத்தை தான் விரும்புதான். அது பேர் ஸ்ரீ வல்லபன். அவருக்கு நாராயணுக்கு அப்படி ஒரு பேர். ராதா வல்லபன் கிருஷ்ணனுக்கு. ராதைக்கு பிடித்தமான ஒரு அவன் ஜெகநாதா. நாதான்னா காப்பாற்றுப்பேன், வழிகாட்டி. வழிகாட்டியோ காப்பாற்றுவங்களாதவங்க அநாதாங்கிறோம். நாதா இல்லாதவங்க அநாதா, அநாத இல்லம். நமக்கெல்லாம் நாதா இருக்கிறாங்க. அந்த காலத்து சினிமாலாம் கணவனை வந்து நாதா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸ்ரீவல்லபம். ஸ்ரீ என்ற பல விதமான பொருள்களை கொடுத்து அன்பான வந்து பேர் எடுத்துட்டாரு. அதே சமயத்தில் பலவிதமான நீதியை கொடுத்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தை ஏற்படுத்திட்டாரு. ஆனால் அந்த சட்டத்திட்டத்துக்கு பெரும்பாலான மக்கள் வந்து கட்டுப்பட முடியறதில்லை, துன்பப்படுறோம். அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி நாங்கள் வந்து கருணை உள்ளவர், அன்பானவர் சேர்த்து எந்த விதத்தில் சொல்கிறோம்? உங்களுக்கு உடம்பு கொடுத்தாரு, கருணையினால் கொடுத்தாரு. உங்களுக்கு புத்தியை கொடுத்தாரு, கருணையினால் கொடுத்தாரு. உங்களுக்கு குரு கொடுத்தாரு, கருணை. எதை கொடுக்கல அவர்? ஏதோ அவர் கொடுத்த 2-3 பிரச்சனை, அது கூட நீங்கள் செய்த கர்ம பிணையை அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறது எப்படி? அவர் என்ன கொடுக்கல? அவர் தாயை கொடுத்தாரு, தந்தையை கொடுத்தாரு, மூச்சு காற்றை கொடுத்தாரு, இதையும் துடிக்க வைக்கிறாரு. உங்களை கேட்காம தலைமுடி வளருது. எது கொடுக்கல அவர்? எது உங்களுது சொல்லுங்கள்? உங்கள் உடம்புல இருக்க ஒரு பொருள் உங்களுதா? அப்புறம் அவர் கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் பரங்கருணை, கருணை கடல். ஸ்ரீவல்லபம். அப்புறம் விமல போத கணம். போதம்னா ஞானம், மலம்னா அழுக்கு.
விமலம்னா அழுக்கற்ற ஞானம், தூய ஞானம், வாலறிவன். ஏன் நம்மகிட்டேயும் வாலறிவன் இருக்குது. ஆனால் எப்போ நம்ம இது அதுன்னு அறிகிறோமோ, இதன் தையா இந்த உள்ளத்தில் இது இதுன்னு அறிகிறோம் இல்லையா, அப்போ அந்த ஞானம் மலினமாயிடுது, அழுக்குப்படையுது. சந்தனத்தை பார்க்குறோம், சேரை பார்க்குறோம், மலத்தை பார்க்குறோம், அந்த ஞானம் தானே அதை பார்க்குது. அதை பார்க்கின்ற பொருள் அதிலிருந்து உள்ளே சேர்வதனாலும் கோப தாபங்கள் போன்றதுனாலும் அது எப்பொழுதுமே அகங்காரம் என்கின்ற ஆத்மா மலமுடையதாக இருக்குது. இந்த அகங்காரம் அழிஞ்சு போச்சுன்னா ஒட்டுமொத்த மலமும் போய் நிர்மலமாயிடுது. அது விமலம். விமல போதகணம், தூய்மையான சைதன்ய ரூபம். கணம்னா திரட்சி. அது ஒரு உருண்டைங்கிறார். அது உருண்டை பிடிச்சா மாதிரி இருக்கான். அது உபச்சார சொல். அதனால் நீங்கள் ஆத்மா உருண்டையாக இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. இது மாதிரி சொல்லலாம் நம்ம உபச்சாரம்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட கடவுளை வணங்குகிறேன். இறை வணக்கம் முடிஞ்சது. அடுத்தது பார்ப்போம். குரு வணக்கம். பாடல் 2. யஸ்ய பிரசாதாத் அகம் ஏவ விஷ்ணும் மயி ஏவ சர்வம் பரிகல்பிதம் ச இத்தம் விஜானாமி சதாத்மரூபம் தஸ்ய அங்கிரீபத்மம் பிரணதோஸ்மி நித்யம். தஸ்ய என்றால் அவருடைய, கடைசிவா தஸ்ய அங்கிரீபத்மம் பாத தாமரை, அங்கிரீபத்மம் பாத தாமரை. அஸ்மி நான், நித்தியம் எப்பொழுதும், பிரணத வணங்குவேன், சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குவேன். யாருக்கு? அவருடைய பாத கமலங்களில் என்றும் நான் விழுந்து கிடப்பேனாக. நித்தியம் அப்படின்றார். குரு இப்படி சொல்றார். அவருடைய குரு சொல்றார், சங்கரர் என்னுடைய குருவின் பாதத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேனாக. யஸ்ய பிரசாதாத், யாருடைய அருளால், பிரசாதாத், பிரசாதன அருள், பிரகாசம். அகம் ஏவ விஷ்ணு, நான் தான் விஷ்ணு என்று அவர் எனக்கு காட்டி கொடுத்தார். யாருடைய அறிவால், யாருடைய விளக்கத்தால்? நான் ஜீவன் அல்ல, உடம்பில் கட்டுண்டானவன் அல்ல. சின்ன சின்ன விஷயத்தில் நான் சிறுசா புடிஞ்சு போய் மனம் உடைந்து குறுகி கூணு விழுந்து துவண்டு போய் வீட்டில் கதவை சாத்திட்டு பெட்டில் படுத்துக்கிற அளவுக்கு என்ன இந்த உலகம் வச்சிருந்தது. இன்னைக்கு நான் காற்றுக்கு என்ன வெயிலி, கடலுக்கு என்ன மூடிங்கிற மாதிரி எனக்கு எங்கே தடை? தடையற்ற ஆனந்தம், தடையற்ற செல்வம், தடையற்ற அன்பு, தடையற்ற அறிவு அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தாரு பாரு. அது பேர் விஷ்ணு. விஷ்ணுன்னா விபுகு, எங்கும் விரிந்தவன், எங்கும் இருப்பவன், சர்வ வியாபிகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தடையற்றவன் அர்த்தம். நம்ம எப்போ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது பெட்டர். விஷ்ணு எங்கும் இருப்பவன் சொன்னால் உங்களுக்கு யூஸ்லெஸ் சார். எங்கே சார் இருக்கிறேன்? இங்கே தானே இருக்கிறேன். நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் தடையற்றவனாக இருக்கிறேன்றது உன்னை நல்லா இருக்கு இல்லையா? இப்போ விஷ்ணுங்கிறது தடையற்றவர் தானே. அவர் தடையற்றதுன்றதுக்காகத்தான் கருடன் மேலே ஒரு பயணம் பண்ணுறார். அரிஷ்டநேமிகி. அந்த அது எப்படி தடையில்லாமல் போகுது பாருங்க காற்றுல. மீதி எல்லாம் படன்னு அடிச்சுட்டு போகுது. புறாவும் மைனாவும் காக்காயும். இந்த பருந்து என்னமோ வழுக்கிட்டு போகாமல் தடையில்லாமல் போகுது. யாரும் தடுக்கிறதுக்கா இல்லையா? இவங்க ஏன் துடிக்கிறாங்க? இந்த காகமும் புறாவும் மைனாவும் குருவியும். ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாதங்கிறாங்க. பருந்துக்கு தடை இல்லை. அப்படிப்பட்ட பருந்தில் வருபவன் தடையற்றவன் விஷ்ணு. நானும் தடையற்றவன். நான் கருட வாகனன். கருடம் போல தடையற்ற உள்ளம் படைத்தவன். என் உள்ளத்துக்கு தடையே கிடையாது. அது பேர் விஷ்ணு. நீங்கள் கவனிங்க, நாம் கடவுளை பேசுகிறோமா குருவை பேசுகிறோமா? நம்மளை பேசுகிறோம். எப்பொழுதுமே இந்த ஆத்ம வித்யாவில் நம்மளை பற்றி படிக்க தான் வந்திருக்கிறோம். வேறு ஏதோ படிச்சுட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னை தெரிந்து கொண்டு வந்தேன்னு தான் சொல்லணும். யஸ்ய பிரசாதாத் அகம் ஏவ விஷ்ணும்
மயி ஏவ சர்வம் பரிகல்பிதம். என்னை தவிர மீதி எல்லாம் என்னோட கற்பனை தான். கற்பனை தான். கற்பனை என்னென்ன? வெறும் கற்பனைகள் எல்லாம் எண்ணங்கள் தானே. எண்ணங்கள் எல்லாம் என்ன? சொற்கள் தானே. சொற்கள் எல்லாம் என்ன? சப்தங்கள் தானே. சப்தங்கள் எல்லாம் எழுத்து தானே. நேத்தான் பார்த்தோம், இந்த உலகமே எழுத்துன்ட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே எழுத்துக்கள். இது என்னது? பந்துங்கிறீங்க, அது எழுத்து தானே. பா இந்து. இந்த உலகத்தில் எது எடுத்தாலும் எழுத்து தான். இந்த எழுத்துக்களாக இருக்கிறது அத்தனையும், இந்த எழுத்துக்கள் எங்கேருந்து வருது? இங்கேருந்து தானே பிறகுது. உங்கள் மனசுலேருந்து தான் எழுத்து பிறகுது. அப்போது இந்த உலகமே எழுத்துக்கள்னா, இது என் மனசுலேருந்து தோன்றதுன்னா, நான் தானே, என்னுடைய கற்பனை தானே இந்த உலகம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் என்னுடைய கற்பனை தானே. கற்பனை இல்லாத இதுக்கு பேர் வைப்பானா? உங்களுக்கு எழுத்து பிறக்கலன்னா இது பந்துன்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த பந்துங்கிறது எங்கேருந்து பிறந்தது? எழுத்து, அது உங்ககிட்டேருந்து தான் பிறகுது. இந்த உலகம்னு சொல்கிறீங்களே, அந்த பேர் வச்சது யார்? நீங்கள் தானே. ஊ லாகாம் எங்கேருந்து வந்தது? உங்ககிட்டேருந்து. அனைத்தும் பரிகல்பிதம். அது நினச்சி பாருங்க. பகவான் இது எத்தனையும் படைச்சாரு, எழுத்துலேருந்து தானே படைச்சாரு. எல்லாரும் எழுத்தாக தான் ஞாபகம் வச்சுருந்தாரு. ஒருவேளை நீங்கள் உங்கள் டேட்டாலாம் உங்கள் செல்ஃபோனில் ஸ்டோர் பண்ணி எது மாதிரி இருக்குது? அது எழுத்தாக தானே இருக்குது. தகவல்களை எழுத்தாக சுருக்கலான்னு மனுஷன் கண்டுபிடிச்சான். ஷானான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தான், ஒரு தகவலுக்கு ஒரு தகவலை தான் கொடுக்கணும், வேறு தகவலை கொடுக்கக்கூடாது. சுலக்ஷணம்னு பேர். ஒரு தகவல் இன்னொரு தகவலை கொடுக்கக்கூடாது. இதுவா அதுவான்னு சந்தேகம் வரக்கூடாது. அப்போ அது பேர் ரெடியூசிங் தி என்ட்ரோப்பிங்கிறான். நீங்கள் அவனெல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் சாதாரண நினச்சிக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விஞ்ஞானியை சொல்லலை. ஒரு சில ஷானான்ங்கிறவன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறீங்க. அவனோட தந்தை ஷானான் உலக போருக்கு சமயத்தில் வந்தான். அவன் சொல்கிறான், ஜெர்மன். அவன் சொல்கிறான், ஒரு தகவல் வேறு ஒரு தகவலை தரக்கூடாது. சுலக்ஷணங்கிறார். ஒவ்வொரு தகவலும் சுலக்ஷணம், ஒரு சிங்கிள் லட்சணம். இந்த சுலக்ஷணங்கிற யார் சொன்னது தெரியுங்களா? புத்தர். சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், சர்வம் சனிகம் சனிகம், சர்வம் துக்கம் துக்கம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படின்னு பாவனா சதுஷ்டயத்தை பிரம்மர் சொல்றார். பாவனா சதுஷ்டயம், 4 பாவனைகளை மறந்துராதிகளா சீடர்களே. சர்வம் துக்கம் துக்கம், சர்வம் சனிகம் சனிகம், சர்வம் சூன்யம் சூன்யம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம். ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது இந்த 4 பாவனையும் பார்ப்போம். இந்த விதத்தில் புத்தர் நம்மாள். சர்வம் சூன்யம் சூன்யங்கிறது மட்டும் சர்வம் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டா போதும். தென் இஸ் எ பியூர் அத்வைதி. நம்ம க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் புத்தர் தான். சண்டை பிடிக்கணும்னா நமக்கு சமமான ஆள் ஒருத்தர் வேணும்ல, ஸ்பேரிங் பார்ட்னர். நாங்களாம் பாக்ஸிங் பண்ணும்போது ஸ்பேரிங் பார்ட்னர் எனக்குன்னு ஒருத்தர் இருப்பான் எப்போவும். ஏன்னா என்னுடைய பாடி வெயிட் எனக்கு 48 கிலோ. 48 கிலோ ரொம்ப ரேரு. இப்போ எனக்கு சிவசங்கரன் தான் எப்போவுமே ஸ்பேரிங் பார்ட்னர். அவனுக்கு நான் ஸ்பேரிங் பார்ட்னர். நான் 52 கிலோட மோத முடியாது. நம்முடைய ஸ்பேரிங் பார்ட்னர் புத்தர். அவர் சொல்லியிருக்கிறார் சர்வம் சுலக்ஷணம்ங்கிறார். ஓ, அது சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா? 4 உண்டு. பாவனா சதுஷ்டயம், சர்வம். முதல்ல என்ன சொன்னேன்? சர்வம் சனிகம் சனிகம், சர்வம் துக்கம் துக்கம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், சர்வம் சூன்யம் சூன்யம். இதை எப்பவும் மறந்துடாதீங்க, எப்பொழுதும் மனதில் வையுங்கள் என்று அவர் சொன்னார். அப்புறம் அதை வேற ஒன்று பார்ப்போம். இப்போது பரிகல்பிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஷானான் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு சொல்லும் ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கணும்னா, பல அர்த்தம் இருந்தால் அது என்ட்ரோப்பிங்கிறார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ட்ரோப்பி இருக்கு. நீங்கள் ஃபிசிக்ஸில் போல்ட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்தார்.
அவர் பேர் போல்ட்ஸ்மேன் தானே சார்? தெர்மோடைனமிக்ஸினுடைய ஃபாதர். அவர் ஒரு என்ட்ரோபி சொன்னார். சிதறல், ஒழுங்கின்மை. இந்த ஒழுங்கின்மை அதிகமாயிடுச்சுன்னா அங்கே ஆர்டர் இருக்காது. இந்த பொருள் ஒழுங்காக இல்லைன்னா இது வந்து ஒரு பொருள்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஆர்டர் மாறிடும். அப்போ நீங்கள் பந்துன்னு பேர் வச்சிங்க, அடுத்த நிமிஷத்தில் ஸ்கொயரும்போம். இப்படி மாறிடுரு. அப்போ இது எப்பவுமே வேற ஒரு பொருளாக மாறாமல் இருக்க காரணம் இது என்ட்ரோபி ரெடியூஸ்ட். இது வேற ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செங்கல் ஆயிடுச்சுன்னா என்ட்ரோபி ரெடியூஸ்ட். அது பவுடர் ஆயிடுச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ்ட். இப்போ எண்ணங்கள் எல்லாம் என்ட்ரோபி அதிகமாச்சுன்னா துங்கம். ரெடியூஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் பண்ணுறது பேர், இந்த ரிடக்ஷனுக்கு பேர் பிட்டுங்கிறார். அவர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு பிட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்க முடியுமா? அதில் ஒரு விஷயம், அதில் இப்போ பாருங்கள், ஒரு காயினில் எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது? சுண்டி விடுங்க. பூவு, தலை, எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது? அப்போ எத்தனை பிட்டு பாசிபிள்? 2 பிட்டு. அப்போ கன்ஃபியூஷன் குறைவு தானே? ஆனால் கன்ஃபியூஷன் இருக்குது. தலையா பூவா? ஆனால் ரொம்ப கம்மி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ட்ரோபி குறைவு. சப்போஸ் அது 6 பக்கம் இருக்கக்கூடிய டை ஆகிடுங்க, டைஸ். அந்த டைஸுக்கு அப்போ நீ ஒவ்வொரு முடம் போடும்போது என்ன வரும்? 6ல் ஏதாவது வரலாம். ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு 10 நம்பர் கொடுத்துருக்குறாங்க உங்கள் செல்ஃபோனுக்கு. எவ்வளோ என்ட்ரோபி பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வர முடியாது. ஒரு நம்பர் மாதிரி இன்னொரு நம்பர் இருக்க முடியாது. வருவதற்கு பல கோடி 1.5 தான் இருக்க முடியும். இதெல்லாம் என்ட்ரோபி ரிடக்ஷனை இன்ஃபர்மேஷன் எப்படி புகுத்துறதுன்னு இந்த பிட்டு டெக்னாலஜியை பைட்டாக்கி மாற்றி கொடுத்தவர் ஷானன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்கெல்லாம் முதல் பாடம் இதை தான் படிக்கணும். அவர் குரு வந்தனும் சொல்லிட்டு தான் படிக்கணும். இங்கே சொல்கிறாரு, சர்வம் பரிகல்பிதம், எவ்ரிதிங் இஸ் எ பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாம் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யாருக்கு? பிரம்மத்துக்கு. நாங்கள்லாம் யாருக்கிட்ட? நீ ஆர் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அடுத்து நான் சிருஷ்டி பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் இன்ஃபர்மேஷன். உங்களை இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் படிக்கணும். உங்களெல்லாம் பிட்டு ஆக்கிடுவேன், பைனரி பிட்ஸாக வச்சுடுவேன். இந்த பிட்ஸுக்கு அவர் அக்ஷரம்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த அக்ஷரங்கள் 52. அந்த 52ம் ஓம்ங்கிற அதில் போய்ட்றோம். ஸோ ஜிப் டவுன். ஓமை விரிச்சார்னா ஆ ஊயும், ஆ ஊயம் விரிச்சார்னா 52 அக்ஷரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். உலகமே உண்டாயிடுச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கே வருது? கடவுள் தான். the foremost information technology who could reduce the entire cosmos into binary bits and he stored in his own. அவருடைய சைதன்யத்தில் அவர் வச்சிருக்கிறார், நினைவில் வச்சிருக்கிறார். அது பேர் அவ்யக்தம்னு பேர். பரிகல்பிதம்ங்கிற சொல்லுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறார். சர்வம் பரிகிருத்தம்னு எனக்கு குரு சொல்லி கொடுத்தார். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி என்ன பயம்? என்னுடைய கல்பிதம் இது, என்னுடைய பைனரி பிட்ஸு என்னுடைய உள்ளத்தில் ஜெனரேட் ஆகுது. என் உலகத்தை நான் உள்ளத்தில் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த உலகத்தை பார்த்து நான் பயப்படுறேன். இந்த எண்ணம் வந்துடக்கூடாதேன்னு பயப்படுறேன். இந்த வண்ணம் போக மாட்டேங்குதேன்னு பயப்படுறேன். எவ்வளோ பேர் சுவாமி எனக்கு இந்த எண்ணத்துலேருந்து விடுபடி கொடுங்க. ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஆங்ஸைட்டியில் இருக்கிறேன், ஆங்கரில் இருக்கிறேன், ஒரு ஃபியர் சைக்கோசிஸில் இருக்கிறேன். ஒருத்தனுக்கு இந்த ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், தொடர்ந்து ஒரு எண்ணம், நான் அழுக்காகிட்டேன், தொடர்ந்து தூய்மைப்படுத்திக்கணும். அவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. அந்த ஓசிடி மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஓசிடின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களிலிருந்து நம்ம விடுபட முடியல. பார்த்தீங்களா? அது பரிகல்பிதம், அது பைனரி பிட்ஸ், இட்ஸ் பியூர் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் அ பியூர் இமேஜினேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, அந்த ஞானத்தை அவங்க உரு போட்டாங்கன்னா, லெட் தட் பி அப்சஷன், லெட் தட் பி கம்பல்ஷன். இப்போ சரியான ஞானத்தை கொடுத்துட்டு அது அப்சஷன் ஆகி அது கம்பல்ஷன் ஆயிடுச்சுன்னா விடுதலை தானே.
சப்ஜெக்ட் அவங்க சொல்லித்தாரு. சொல்லித்தரணும். அப்படிப்பட்ட குருவுக்கு சர்வம் கற்பிதம்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா, இத்தம் விஜானாமி, இவ்வாறு என்னை அறிய வைத்தார். இத்தம் இன் திஸ் வே, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறல இத்தம். விஜானாமி மீன் போட்டோம்னா நான் என்னை அறிவித்தாரே. அந்த சதாத்ம ரூபம் எப்பொழுதும் சதாத்மாவாக இருக்கிறார். தஸ்ய அங்கிரி பத்மம், அவருடைய பாதங்களுக்கு பிரணவோஸ்மி, நான் சாஷ்டாகமாக விழுந்து நமஸ்காரம் செய்கிறேன்னு குருவந்தனம் 2 மணி நேரமாக சாமி கும்பிட்டோம். நல்லபடியாக தத்துவமசியை நம்ம படிப்போம். 3வது பாடல். இந்த குருவந்தனம் தினமும் நாம சொல்ல முடியும். தாராளமாக சொல்லலாம். சொன்னா என்ன? ஆமாம், சங்கரர் கொடுத்த குரு வந்தனம் இல்லையா, அப்புறம் சாமிக்கும் அவர் கொடுத்துருக்கார் இறை வணக்கம். ஸ்கூலில் நம்முடைய கோயில்களெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்களெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அயக்ரீவ மந்திரம், அயக்ரீவ மந்திரம். இதை விடவா? மூன்றாவது பாடல், பக்கம் 23. தாபத்ரய அர்க்க சம்தப்தஹ கஷ்சித் யுத்விக்னமான சுக்னமானச, மானசன மனம், யுத்விக்னமானசஹ சமாதி சாதனைஹி யுக்தஹ சத்குரும் பரிப்ரச்சதி. இப்போ குரு கிட்ட போய் கேட்குறான் மாணவன், குருவே, தாபத்ரய அர்க்கம்னா சூரியன், தாங்க முடியாத வெப்பம். எப்படி? தாபத்ரயத்தினால. தாபத்ரயன்ற வெப்பத்தில் நான் துடிக்கிறேனே, அதுனா தாபத்ரயம். புத்திரயேஷனம், வித்தேஷனம், லோகேஷனம், இதுதான் தாபத்ரயங்கள். மனிதருக்கு இருக்கிற 3 ஈசனைகள், ஈடனைகள் என்று முடியுமோ அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுற இந்த 3 ஈசனைகள் எனக்கு எப்போ முடியும் சாமி? ஏ குருபரானந்தா, ஏ முருகா, தாபத்ரயங்கள். நிறைய பேருக்கு வித்தேஷனை, பொருள் 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 பத்தவே மாட்டேங்குது. இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பத்த மாட்டேங்குது. அடுத்த வருஷம் வரைக்கும் இன்னும் ஒரு 250 ரூபாய் இன்க்ரிமெண்ட் காத்துக்கிட்டே இருக்கணும். இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓடணும். இஎம்ஐ கட்டணும். எப்போ திடீர்னு பொண்ணு பெருசாகிட்டா எல்லாம் சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் சீர் வைக்க போகிறீங்க, பெரியவள் ஆயிட்டாளே, அதுக்கு 1.5 லட்சம் ஆகும் போல் இருக்கே அப்படின்னு கவலை. இந்த வித்தேஷனம் என்னைக்கு முடியும்? எவ்வளோ கொடுத்தா முடியும்? கடவுளே நிற்கிறார், எவ்வளோ கொடுத்தா முடியும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 1.5 லட்சம் சாமி. அப்புறம் என்ன கேட்கக்கூடாது, முடிஞ்சுதான்றார். முடிஞ்சது சாமி, நான் ஆனந்தமாக இருப்பேன். முடித்த உடனே மறுபடியும் வித்தேஷனை வந்துடுச்சு. இப்போ போய் கடவுள்கிட்ட போய் சொரிய முடியாது. இப்போ தானே சொன்னார், இனிமேல் கேட்க மாட்டேன். இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாராவது பொருள்கிட்ட சொன்னாங்களா? பணமே உன்னை நான் இனிமேல் தேட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி ஒரு ரூபா நோட்டில் சொல்லுங்க. வித்தேஷனம், புத்திரேஷனம். புத்திரேஷனம்னா இந்த ஆண் பெண் சுகம், அது அப்படி புத்திரேஷனம்னு சொல்லுவாங்க. மகன் வேணும்னு அப்படி சொல்லிக்கிறது. ஒழுங்காக சொல்லு, கல்யாணம் வேணும்னு சொல்லு. இது புத்திரேஷனமா? கல்யாணம் பண்ண புத்திரத்துக்கான கஷ்டப்படுறாங்க, அது எல்லாருக்கும் இருக்குது. அப்புறம் லோகேஷன், மேலுலகம் போகணும் அல்லது வெளிநாடு போகணும். சிலோனாவது போய் பார்க்கணும், சிங்கப்பூராவது போய் பார்த்துனா
ஆஸ்திரேலியா போகணும், நெதர்லாந்து போகணும், அமெரிக்கா போயிடணும், எங்கேயாவது போகணும். இதெல்லாம் லோகேஷன். இதுதான் தாபத்ரயங்கள். இந்த திரயங்கள் என்னை சூடு வெப்பத்தில் தகிக்கிறனே அப்படின்னு குரு கிட்ட போய் கேட்குறான். சம்தப்தக, நல்லா இன்னும் வாங்குது. தப்தக, தப்தன்னா நெருப்பில் போட்டு வாட்டுறது, கிரில்டு. நல்லா குச்சியை குட்டு நெருப்பில் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அது பேர் கிரில்லிங். தப்தகன்னா தப்தாய பிண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் வெல் ஹீட்டட். கஷ்டித் யுத் விக்ன மானசக, இந்த விக்னமானம் மனசு எப்பொழுதுமே தடுமாறிக்கிட்டே இருக்குதே, விக்னம் அடையுதே. விக்னம்னா குறைதானே. இது விக்னம் ஆயிடுச்சுன்னு நான் வாங்க முடியாதுங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போகிறாங்க, அப்படி பார்க்குறாரு, பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாதா? என்ன பாருங்கள், ஸ்க்ராட்ச் இருக்கு, ஓ சின்னத்தானே அப்படின்னு. அது இல்லாமல் கூட இருக்குது இல்லை, வாங்கிட்டு வரலாம்ல அப்படின்னு ஒரு திட்டு வருது. இப்போ எது பொருளை பார்த்தா விக்னம் இருக்குது, மறைச்சி தான் கொண்டு வரணும். அதை வீட்டில் கொண்டு வரும்போது அது கண்ணில் படாமல் கொண்டு போய் செவரில் நீட்டி அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துருவாங்க. மனசு எப்படி விக்ன மானச, நம்ம மனசு அப்படியே பரிதவிக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது குறை கண்டுபிடிச்சிடுவாங்க, குறை. இந்த மனக்குறை என்று தீரும். கஷ்டித்து யுத் விக்ன மானச, எப்பயாவது கஷ்டித்து, ஏதாவது ஒரு சமயமாவது எனக்கு இந்த மனக்குறையின்றி இருக்க முடியாதா பகவானே? சமாதி சாதனை யுக்தக, நான் சமம் தமம் என்ற சாதனைகளை முடித்து விட்டேன் குருவே. இதெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். சமாதி சாதனை யுக்தகன உடையவனாக இருக்கிறேன். ஏன்னா குரு கிட்ட அப்படி வந்து கேட்கணுமா? நீங்களாம் அப்படி கேட்டிருக்கிறீங்க இப்போ. அதனால தான் இந்த வாக்கிய விருத்தி ஆரம்பிக்கிறோம். அப்படி கேட்டதா நினச்சிக்கங்க. சத்குரு அப்படி குருவின் முன்னாடி அவன் கேட்கிறான். பரிப்பிரச்சதி, அவன் கேட்கிறான். மறுபடியும் சிஷ்ய உவாச, கரெக்டாமா? சத்குரு பகவானே, தயை கூர்ந்து எனக்கு சுருக்கமாக உபதேசிப்பீர். எங்கனும் எனது பவத்தலையிலிருந்து நான் எளிதில் விடுபடப்படுவேன். எப்பொழுது நான் ஐக்கிய நிலை அடைவேன்? பந்தத்தை வேணும், ஐக்கியமும் வேணுமா? அது சுருக்கமாக சொல்லுங்கிறார். இவன் கெட்டிக்காரன். அநாயாசேன ஏன அஸ்மாத் முச்சிய அயம் பவபந்தனாத் தன்மே சங்கிப்ய பகவன் கேவலம் கிருபையா பத. அனாயாசேன, சுலபமாசப்படுற, ஒரே ஆயாசமாக இருக்கு. அனாயாசமாக நான் இதை கற்றுக்கணும் குருவே. ஏன அஸ்மாத் முச்சிய அயம், முச்சிய அஸ்மாத் நான், என் நானாக்கப்பட்டவன். அனாயாசேன ஏன முச்சிய, இந்த முக்தி என்கின்ற கேவலம் கடைசியில் சொல்கிறான். கைவல்ய பாவம், நான் மாத்திரம் என்கின்ற அத்வைத நிலையை நான் அனாயாசேன அடைய வேண்டும். எதிலிருந்து? அயம் பவபந்தனாத், இந்த அயம்னா இந்த பவபந்தனாத், இந்த பிறவி சுழற்சி, இந்த தாபத்திரயம், இதிலிருந்து நான் எப்படி ரொம்ப சுலபமாக விடுபடுவேன் என்பதை தன்மே நீங்கள் தான், தத்மே அதை குறித்து நீங்கள், சங்கிப்ய ஷார்ட்டா குயிக்கா சுலபமாக ஒரே நாளில் பகவன், குரு பகவன் கிருப்பையா வதக, கருணை கூர்ந்து கிருப்பையா வதக சொல்லித்தாருங்கள். வதன்னா சொல்லுங்கள். இந்த கேவலம், இந்த கைவல்ய பாவம், எனக்கு விடுதலையும் வேணும், இறைவனோடு கலக்கவும் வேண்டும். ரெண்டும் ஒன்று தாண்டா, தெரியாதனால இப்படி ரெண்டும் கேட்குறேன். அதான் தான் சாமி வந்திருக்கிறேன். என்னை விடுதலை பெறுங்கள், இங்கேருந்து விடுபட்டு அதில் சேர்த்துடுங்க, உலகத்திலிருந்து விடுபட்டு பிரம்மத்தில் சேர்த்துடுங்க. ரெண்டும் ஒன்று தான். உன் பார்வையை மாற்று, உலகத்திலேருந்து விடுபடுறது.
இப்போ நம்மக்கிட்டேயே இந்த சிந்தனையில் காலையில் ஆரம்பிக்கும் பொழுது நான் இது என்று சொன்ன இல்லையா, இது என்பதையெல்லாம் விட்டால் நான் மட்டும்தான் நிற்கும். இப்போ இதையெல்லாம் விட்ட பிறகு தான் நான் நிற்குமா? இது இருந்தால் நான் இருக்க மாட்டேனா? ஆமாம். அப்போது நான் நானாக இருப்பது எப்படி? இதையெல்லாம் விடு. இது எல்லாம் எப்போ வராமல் இருக்கும்? எண்ணங்கள் எப்போ வராமல் இருக்கும்? வாசனை இருக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாசனை க்ஷயமாகும் வரை இது விருத்தி இருக்கும், இதம் விருத்தி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ கடல் அலை ஓயும், நான் எப்போ குளிப்பேன், நான் எப்போ இந்த ஆத்மாவாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தா இந்த வாசனை முடிகிற வரைக்கும் முடியாது. மனோநாசம் வாசனாச்சயம் ரெண்டுமே ஜீவன் முக்திக்கு வேணும். இந்த வாசனாச்சயமும் மனோநாசமும் வரும் வரை நாம் எப்படி வாழறோமோ அது பேர் நிஷ்டை. ஜீவன் முக்தி நிஷ்டையில் இருக்கிறா, நிதித்தியாசத்தில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? நிஷ்டையும் நிதித்தியாசனம் ஒன்று. ஜீவன் முக்தி ஜீவ நிஷ்டை என்றால் நிதித்தியாசனத்துக்கு இருக்கிறான், அவன் வாசனாச்சயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான், மனோநாசத்தை அவன் செய்கிறான். அதே மாதிரி அந்த நிலையை அவன் ரெண்டா புரிஞ்சுக்கிட்டான். யோகம் அப்படின்னா விடுபடுதுன்னு அர்த்தம், சேர்வதுன்னு அர்த்தம். உறவுங்கிறோம், பிரியும் வரை தானே உறவு என்பது, பிரியும் வரை. உறவு எத்தனை நாள் இருக்கும்? எப்பவுமே இருக்குன்னா அது உறவு கிடையாது, சகஜமாயிடும்ல. உறவுங்கிற வார்த்தைக்கு பிரிவு இருப்பதனால தான் உறவு. இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு உறவுன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது பிரியக்கூடியது. இந்த பாட்டிலும் மூடியும் என்னைக்கா பிரியும், தேடிக்கிட்டே இருக்கணும் என்னைக்கா ஒரு நாள். இங்கே தானே வச்சேன் இந்த பாட்டில் மூடி, பாட்டில் மூடினா அது பிரியத்தான் செய்யும். மூடியோடு இருக்கணும்னா அது பாட்டில் கிடையாது, அது எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? உறவு என்றால் பிரிவு இருக்கணும். அது மாதிரி இந்த அகங்காரம் ஆத்மானு ஒரு வீடு வச்சிருக்கு, இதம்னு உலகமும் ஒரு வீடு வச்சிருக்குது. நான் எங்கே செல்வேன்? இங்கே இருப்பதா அங்கே வருவதா? சொல்லடி அப்படின்னு ஒரு பாட்டு. இங்கே இருப்பதா அங்கே வருவதா சொல்லடி அப்படின்னு ஒரு சாமி கிட்ட கேட்குறாங்க. அபிராமி இல்லையே சொல்லுவாங்களா? அப்படி நான் இங்கே இருப்பதா அங்கே வருவதா? நான் ஊசலாடுகிறேனே ஆத்மாவிடமும் இந்த உலகத்திடமும். நீ யாருன்னு பாரு. நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பிறகு அங்கே ஊசலாட்டமே நின்று போயிடும். அதான் ரமணர் சொல்கிறார். இங்கே ஆட்டத்தில் எங்கே போகிறது, இங்கே வருது. இந்த ஊசல் உலகம் ஆத்மா, உலகம் ஆத்மான். ஆடுறது யார்? அகங்காரம். நீ யார் அப்படி விசாரித்து பார்த்தா நீ ஊஞ்சலே இல்லை. லேலாயதி இவ தியாயதி இவ அப்படின்னு பிரகதாரணி சொல்லுது. நான் அங்கே போவதாகவும் மறுபடியும் ஆத்மாவில் விழுவதாகவும் இருக்கிறேனே. இல்லை இவன்னு புரிஞ்சுக்க, இவன் அப்படி தோணுது உனக்கு. அது பிராந்தியினால். பிராந்தியினால தான் நீ ஆத்மாவை விட்டு விலகியதாகவும் ஆத்மாவை விட்டு வந்தது போலவும் நீ நினைத்து கொண்ட. பிராந்தின்னு விட்டுடப்பா. இல்லை நான் எப்பொழுது ஆத்மாவில் இருப்பேன்னா நீ ஆத்மாவில் தான் இருக்கிற. பிராந்தியினால் இல்லாதது மாதிரி நினச்சிட்டு இருக்கிற. அது பிராந்தி கற்பனை. சில பேருக்கு பிராந்தியினால் தன்னை கட்டு போட்ட மாதிரி மூச்சு திணறுதுங்கிறாங்க. டாக்டர் எனக்கு மூச்சு திணறுது. பார்த்தா நல்லா மூச்செல்லாம் வெளியே வந்துட்டாரு. எல்லார் மாதிரி தான் நீங்கள் மூச்சு விடுறீங்க. அதில் எனக்கு மூச்சு திணறல் இருக்குது சுவாமி. பிராந்தின்னு சொன்னால் அவன் ஒத்துக்குவானா? அதுக்கு தான் சால்பட்டமால் அப்படின்னு வச்சு நடிச்சுக்கேன் பாரு. அப்படி அடித்த உடனே மூச்சு திணறல். மூச்சு திணறல் பிராந்தி. நம்ம உடம்புல நடக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறோம். மூச்சு திணறட்டும். நீ மூச்சு திணறியா? மூச்சு திணறனா நான் தானே திணறேன். அது பிராந்திடா. இதம் விருத்திய அகம் விருத்தியாக நீ சேர்த்துக்கிறியே, அது பிராந்தி கல்பிதம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. எனக்கு அவன் கேட்குறான், இந்த பிராந்தினால தான் எப்பொழுது இந்த முக்தி கிடைக்கும், எப்போ கேவலம் கிடைக்கும்.
அந்த கேள்வி வந்து பின்னாடி வந்து கண்டுபிடிச்சோம், அந்த கேவலம் தான் முக்தின்னு. கிருப்பையா வதக, எனக்கு கருணை கூர்ந்து சொல்லுங்கள். குரு உவாச்ச, குரு சொல்கிறார், நீ கெட்டிக்காரன்டா, நீ சுருக்கமாக சொல்லுங்கிற, அனாயாசமாக புரிஞ்சுக்கணுங்கிற. அதனால் வாக்கிய விருத்தி 50 ஸ்லோகத்தில் முடிச்சுக்கிறேன்னு சங்கரர் ஒரு 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 அவருடைய குரு வணக்கம் எழுதுகிறாரு, அவரே சிஷ்யனாக பேசுகிறார். நாமெல்லாம் அனாயாசமாகவும் சுருக்கமாகவும் தெரிந்து கொள்வதற்கு இந்த புக்கு அப்படின்னு அனுபந்த சதுஷ்டயம் சொல்லியிருக்கிறார். சாத்வி தே வசன வியக்திஹி பிரதிபாதி வதாமி தே இதம் ததிதி விஸ்பஷ்டம் சாவதானம் ஆக ஸ்ருணு. ஏ தே நீ, தேன நீ, சாத்வி கெட்டிக்காரன். உன்னுடைய பேச்சிலேருந்து தெரியுது. வச்சனம் வியக்தி, உன்னுடைய வச்சன வியக்தியிலிருந்து, நீ பேசுகிற விதத்திலிருந்து, வச்சன வியக்தியிலிருந்து. சாத்வி தே, நீ சாதுரியம் உடையவன், திறமைசாலின்னு தெரியுது, நல்ல சீடன். பிரதிபாதி வதாமி, உனக்கு அதை விளக்கி நான் சொல்லுவேன். வதாமினா சொல்லுவேன். வக்தாரம், சொல்லிக் கொடுக்குறவர் பேர் வக்தாரம். வதாமினா சொல்லிக் கொடுக்கிறேன். தே பிரதிபாதி, உனக்கு நான் விளக்கி தரேன்டா. கைவல்யமும் இந்த முக்கியம் முச்சதி தாபத்திரத்தை விடுபடுத்தணும். அதை இதம் ததிதி, இந்த ஒன்றை நான் தருகிறேன். விஸ்பஷ்டம், தெளிவாக தருகிறேன். சுருக்கமாகவும் சொல்லுவேன், தெளிவாகவும் சொல்லுவேன். விஸ்பஷ்டம், எனவே கவனமாக கேள். சாவதானம், கவனமாக கேள். சாவதானம் ஆக, நான் சொல்லுகிறேன். ஸ்ருணு, கவனிப்பாயாக. 6வது பாடல். தத்துவமசி முதலான வேதாந்த அகண்டார்த்த போதக வாக்கியங்கள் வாயிலாக கிடைக்கும் ஜீவ பரமேஸ்வரனுக்கிடையிலான சொரூப ஒற்றுமை விஷயம்தான் விடுதலைக்கான சாதனம். சங்கருடைய ஸ்டைல் இது. ஆனால் சங்கர் எழுதினாருன்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஸ்டைல் இது தான். எதையுமே பொட்டுன்னு உடைச்சிடுவார். இப்போவே உனக்கு தத்துவமசி தாண்டா நீ கேட்கறதுக்கு சாதனங்கிறார். நீ கேட்டதுக்கு சாதனம் சுருக்கமாக, சங்கேபமாக, அனாயாசமாக தெரிஞ்சுக்கணுன்னா இதுதான் வழி. தத்துவமசி ஆதி வாக்கியோக்தம் யத் ஜீவ பரமாத்மனோஹோ தாதாத்மிய விஷயம் ஞானம் ததிதம் முக்தி சாதனம். மகனே, யத் ஜீவ பரமாத்மயோகோ, எந்த ஒன்று ஜீவன் என்றும் பரமாத்மா என்றும் இரண்டாக சொல்லப்படுகிறதோ, யத் ஜீவ பரமாத்மனோயோகோ தாதாத்மிய விஷயம், ரெண்டும் கலந்துருக்குது. அதுதான் இது, இதுதான் அது. ததாத்மியம், தத் ஆத்மியம், அது நான், அது நான். ததாத்மியம்னா அது நான். இப்போ ததாத்மிய சம்பந்தம்னு அர்த்தம், அது நான் என்ற சம்பந்தம். ஏன்பா அதுன்னு சொல்லிட்டு நானுன்னு சொல்கிற? அதுன்னா என்ன அர்த்தம்? நீ இல்லாதது தானே. அது அது அதுன்னு காட்டினேன், அதை நானுன்னு சொல்கிறியே. அப்போ தத்து ஆத்மியம், அதுவே நான். ததாத்மியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை நான் என்று சொல்வது, இந்த எண்ணங்களை நானுன்னு சொல்வது. வாழைப்பழம், பனைமரம் இதெல்லாம் அதுன்னு சொன்னவன் கோபம் பயம் என்றதும் போது நானுன்னு சொல்கிறேனே, அது பேர் ததாத்மியம். இந்த ஜீவனும் பிரம்மமும் கூட ததாத்மிய விஷயம்தான். அதுவே நானுங்கிற விஷயம் தப்பு கிடையாது. அது நானுன்னு பிரிஞ்சிருக்கு, இப்போ அது நானுன்னு ஆகணும். பல விஷயத்தில் அது நானுன்னு சொல்லிட்டேன், கோபம் பயம் போன்றது. ஆனால் ஜீவ பிரம்மமும் ததாத்மிய விஷயம்தான், ததாத்மிய சம்பந்தம். அதை தத்துவமசியாதி வாக்கியோத்தம், தத்துவமசி போன்ற, ஆதினா முதலான,
தத்துவமசி முதலான வேறு வாக்கியங்களும் இருக்குதுன்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கிய உத்தம், அந்த சொல்லினால் அறியப்படுவது உத்தம். எது? ஜீவ பிரம்மனோகோ தாதாத்மிய சம்பந்தம். ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் உடைய பாலும் தேனுமாக, நீரும் பாலுமாக அப்படி சொல்லக்கூடாதுல்ல, பாலும் தேனுமாக, தேனில் பாலுமாய் பாலில் தேனுமாக ஒரு பாட்டு நம்ம பாடல. அவ்வாறு இந்த தாதாத்மிய சம்பந்தத்தை தத்துவமசி போன்றதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியுமடா. அதுதான் முக்தி சாதனம். தத்துவமசியை தெரிந்து கொள்வதுதான் முக்தி சாதனம் அப்படின்னு ஒரு போடு போட்டார்.